ஹே ஐயா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு வேற ரகமான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்ம படம் பேரு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம படத்தோட ஒன்லைனர் பாத்திரலாம். நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை நம்ம ஹீரோவை கொன்னுட்டு ஜெயிலுக்கு வந்து போறான். ஆனா நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை நம்ம ஹீரோ தான் கொன்னானாங்கிறது அவனுக்கே டவுட்டா தான் இருக்குது. அப்படிங்கும் போது அந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோக்குமே வந்து ஒரு ஆஃபர் கிடைக்குது. அது என்னன்னா ஒரு டெத் ரேஸ்ங்கிற கார் ரேஸ் வந்து அந்த ஜெயில வந்து நடக்குது. அதுவுமே பயங்கரமான டெத் ரேஸ். அதுல கலந்துகிட்டு அதுல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க மட்டும் தான் வந்து விடுதலை ஆயிட்டு வெளியே போக முடியும். அதுவும் சும்மாலாம் அந்த ஜெயில விட்டு போக முடியாது. அந்த ஜெயிலே ஆக்சுவலா ஒரு ஐலாண்டுக்குள்ளதான் இருக்குது. சுத்தியும் கடல் மட்டும் தான். நம்ம எங்கிட்டும் போக முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதுவும். அங்கிருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சாங்கறதான் பார்க்க போறோம். வளவலன்னு பேசாம இந்த படத்தை ஸ்பாயில் பண்ணாம நம்ம டைரக்டா உள்ள போயிடலாம். இந்த படத்தை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போகலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் வந்து எய்ம். நம்ம ஹீரோவுமே அப்படியே அவன் குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்கான். பாத்துக்கிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது. என்னடா இந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இப்ப நான் எந்த வேலைக்கு தான் போவேன், என் குடும்பத்தை பாத்துக்கணும், கஷ்டமா இருக்குது, என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்றான். அப்ப அங்க உள்ள பெரியவருமே என்ன பண்றது, வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா தூக்கு மாட்டிட்டு தான் சாகணும் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்றாரு. இதெல்லாம் பக்கத்துல கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோவுமே இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு 5 பேத்த வந்து வேலை கிடைக்கிறாங்க, நம்ம வேணா அங்க போவோமே, இப்ப என்ன பிரச்சனை, என்ன வேலைனாலும் பார்த்து நம்ம குடும்பத்தை காப்பாத்துவோம் அப்படின்ட்டு எல்லாருமே அப்படியே நடந்து போறாங்க. அங்க எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த கம்பெனில இருந்து எல்லாத்தையுமே ஆளை தூக்கிட்டாங்க. அதாவது அந்த கம்பெனி இழுத்து மூட போறாங்க. அதனால எல்லாத்துக்குமே சம்பளத்தை கொடுத்துட்டு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே போயிட்டு அங்க உள்ள ஒரு பொண்ணுட்டையுமே வந்து சம்பளத்தை கேட்கிறான். இந்த மாதிரி எனக்கு சம்பளம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டதும், சரி எய்ம் உனக்கு வந்து $300, இதுல வந்து உனக்கு கேஸா வேணுமா இல்ல செக்கா வேணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட்டை கேட்கிறான். அப்ப எய்ம் எனக்கு வந்து கேஸாவே தந்துருங்க, செக்கெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு சொல்றான். ஆனா கேஸா தரும்போது அவங்களுமே $300 பாதி காசை எடுத்துட்டு தான் தராங்க. இதை பார்த்துட்டு இங்க பாருங்க, என்னோட அமௌண்ட் வந்து $300, ஆனா நீங்க பாதி தான் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அங்க உள்ளவங்க சொல்றான் நம்ம ஹீரோ. எய்ம் நீ வந்து கேஸா தான் வாங்கியிருக்க, அதனால நாங்க பாதி காசை வந்து எடுத்துட்டு தான் தருவோம், நீ வேணா செக்கா வாங்கிக்கோ, உனக்கு ஃபுல் அமௌண்ட் தந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத பார்த்துட்டு ஆமா ஆமா செக்கா வாங்கினீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு போறீங்க, அந்த $300 நீங்க இழுத்து மூடிட்டு போன இடத்துக்குலாம் உங்களுக்கு பின்னாடியே வர முடியும், உங்களை பத்தி தெரியும், என்னால பேங்க்லாம் அலைய முடியாது, எனக்கு கேஸாவே தந்துருங்க எவ்வளவு நாளும் அப்படின்ட்டு அந்த ஒரு கேஸையுமே வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்ப போகும்போது இவங்க இடத்துக்கு நிறைய போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. எக்கச்சக்கமான போலீஸ்காரங்க பஸ்ஸா வந்து இறங்குறாங்க. அப்ப அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே ரெடியா நின்னுட்டு இங்க பாருங்க, இந்த கம்பெனியை விட்டு ஒருத்தன் கூட வெளியே போக கூடாது அப்படின்னு சொன்னதுமே அந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஓடிடுறாங்க. லாஸ்ட் அந்த கூலி வேலை பார்த்தாங்களா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள மாதிரி நிறைய பேர் அவங்க மட்டும் தான் இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே எங்களை எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கீங்க, கம்பெனியை எடுத்து நடத்தவங்களே ஓடிட்டாங்க, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எதிர்த்து கேட்கும் போது அவனையுமே ஷூட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே அங்க உள்ள போலீஸ்காரங்களை வெளுன்னு வெளுத்து அவங்களையுமே அடிச்சு துவம்சம் பண்றான். இதை பார்த்துட்டு ஒரு போலீஸ்காரங்க கூட பக்கத்துல நெருங்கல. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே அப்படியே போயிட்டு ஒரு பஸ்ல இறங்குறான். இறங்கி அவன் எங்கடா விறுவிறு நடந்து போறான்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் போறான். வீட்டுக்குள்ள போனதுமே நம்ம ஹீரோட ஒய்ஃபை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட ஒய்ஃபோட பேரு வந்து சூசி. அவனுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இங்க பாருங்க, எங்க போயிட்டு வந்தீங்க, உடம்பெல்லாம் அழுக்கா இருக்குது, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஷர்ட்டை கலட்டுங்க அப்படின்னு சொல்றா. அவனுமே ஷர்ட்டை கலட்டுறான். ஆனா உடம்பு ஃபுல்லா அழுக்கா இருக்குது, நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. நான் எங்கேயும் போல, நான் ஏற்கனவே வேலை செஞ்ச கம்பெனியை வந்து இழுத்து மூடிட்டாங்க, அங்க ஒரு சின்ன பிரச்சனை, மிச்சப்படி நான் சண்டை போடல, எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகேங்க அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம ஹீரோவுமே இங்க பாரு, இந்த மாசம் கிடைச்சது ஒரு $300 தான் கிடைச்சிச்சு, அதுக்கு மீறி கிடைக்கல, நான் நாளைக்கே வேற வேலையை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இத பார்த்த நம்ம ஹீரோட ஒய்ஃப் சூசியுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து காசுக்காக எல்லாம் நான் உங்களை மேரேஜ் பண்ணல, உங்க மனசுக்காக மட்டும் தான் நான் வந்து உங்களை வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன், இதுக்கு வந்து நமக்கு காசு இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க, எவ்வளவு இருந்தாலும் நம்ம அதை வச்சு நம்ம கரெக்டா வந்து வாழ்ந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துல உள்ள ஸ்பீக்கர்லயுமே வந்து ஒரு குழந்தை அழுகிற சவுண்ட் கேக்குது. ஐயோ பாப்பா எழுந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே போயிட்டு நம்ம ஹீரோவோட குழந்தைய வந்து அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட குழந்தை பேர் வந்து பார்த்தோம்னா பைப்பா. அந்த ஒரு குழந்தையுமே அப்படியே கொஞ்சம் முடிச்சுட்டு சரிடா தங்க நீ தூங்கு, நான் டேடி போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன்ட்டு அவனுமே போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம சூசியுமே வந்து அப்படியே கிச்சன்ல இருந்து அப்படியே திரும்பும் போது அங்க திடீர்னு முகம் கை உடம்பெல்லாம் மாஸ்க் போட்டு வந்துட்டு சூசியுமே அதே இடத்துல வாயை புத்தி அவளையுமே குத்தி கொன்னுறான். இப்போ நம்ம ஹீரோவுமே அடடா செம்மையா கிச்சன்ல வாசனை அடிக்குதே, என்ன சூசி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுமே இறந்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு அவனுமே அதிர்ச்சி ஆயிட்டு என்னடான்ட்டு திரும்புறான். அப்போ அந்த ஒரு திருடன் சொல்லியிருந்தல அவனுமே அங்க உள்ள ஒரு ஸ்ப்ரே எடுத்து நம்ம ஹீரோவோட மூஞ்சிலே அடிச்சுட்டு அவனுமே இடத்த காலி பண்ணிட்டு போயிடறான். இப்ப அப்படியே கண்முழிச்சு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட கையில கத்தியும் ரத்தமுமா இருக்குது, இவன் பண்ண மாதிரி கொலை இருக்குது. இத பார்த்து அங்க இருந்த போலீஸ்காரங்களுமே நம்ம ஹீரோவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஜெயிலுக்கு அடைக்கிறதுக்காண்டி. இப்ப நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஜெயில அடைக்கிறதுக்காக ஒரு பெரிய பாலத்துல போய்கிட்டு இருக்காங்க. என்னடா பாலத்துல போயிட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா இந்த ஜெயிலே வந்து ஒரு ஐலாண்டுக்குள்ளதான் இருக்குது. அந்த ஜெயில சுத்தியுமே வந்து கடல் மட்டும்தான், எங்கிட்டுமே வந்து நிலம் எதுவுமே கிடையாது, தப்பிச்சு போகணும்னாலும் தப்பிச்சு போக முடியாது. ஆக்சுவலா இவங்களுக்கு சோழி முடிஞ்சு நம்ம ஹீரோ
ஹீரோவையுமே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவனையுமே நல்லா குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டி முடிச்சதும் செல்ல அடைக்கிறதுக்காண்டி அவனையுமே அப்படியே போலீஸ்காரங்க வந்து கூட்டி போறாங்க. கூட்டி போயிட்டே இருக்கும்போது இப்படியே நடந்து விறுவிறுன்னு எங்க போற, உனக்கான செல்லு இந்ததான் இருக்குது, நீ இதுக்குள்ள போ அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரங்களுமே சொல்லி அந்த செல்லுக்குள்ளயுமே வந்து நம்ம ஹீரோ அடைச்சிட்டு அவங்களுமே அங்க இருந்து அப்படியே பையா நடந்து போறாங்க. நம்ம ஹீரோவுமே அந்த செல்லுக்குள்ள போன அடுத்த செகண்ட் அந்த செல்லுக்குள்ள இருந்து ஒரு 2-3 பேர் வந்து எழுந்திருக்கிறானுங்க மொட்டை போட்டு. ஆக்சுவலா இவங்க எல்லாமே வந்து பைத்தியம். இந்த பைத்தியம் இருக்கிற செல்லுக்குள்ளதான் நம்ம ஹீரோவுமே வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. இவங்களுமே நம்ம ஹீரோ பக்கத்துல பையா நெருங்கி வராங்க. அப்போ அடிபடி சவுண்ட் தான் கேக்குது. இத பார்த்துட்டு அந்த ஒரு போலீஸ்காரனுமே வந்து பொன் சிரிப்ப போடுறான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோக்கு வந்து சோலி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா இது போலீஸ்காரங்களோட பிளான், இவனை வந்து கரெக்டா இந்த செல்லுக்குள்ளதான் அனுப்பணுங்கிறது. இப்ப அவனுமே சிரிச்சுட்டே வந்து பாக்குறான். லாஸ்ட் பார்த்தா அந்த சைக்கோ தான் செத்து போய் கிடக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே சிங்கம் மாதிரி நிக்கிறான் ஜெயிலுக்குள்ள. அட்ட நீயாடா இவங்கள கொன்ன, நீ எப்படா இவங்கள கொன்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த போலீஸ்காரங்களுக்குமே. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க கெனன் ஒருத்தன் சாப்பாடை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது என்னடா சாப்பாடு போடுறாங்க, ஒன்னும் நல்லா இருக்க மாட்டுது அப்படின்ட்டு புலம்பினே வந்துட்டு அங்க உள்ள ஒரு 2 பேர்த்திட்ட வந்து சொல்றான். அப்ப அங்க உள்ள ஒருத்தருமே சரி கிடைக்கிறத சாப்பிடு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோவுமே அப்படியே சாப்பிடுறதுக்காக அந்த சைடு வந்து உட்கார போகும்போது நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு அவன் யாரு புதுசா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடி போட்டவருமே வந்து கேட்கிறாரு. ஆக்சுவலா இவரோட பேரு வந்து கோச், இவர் எல்லாருமே கோச் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல ஒருத்தன் சின்ன பையன் மாதிரி இருக்கேன் பாத்தீங்களா, இவன் பேர் தான் லிஸ். இவனுமே வந்து நம்ம ஹீரோ பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து சொல்றான். இங்க பாருங்க, இவன் வந்து ஒரு கார் ரேசர், இவர் பயங்கரமா காரெல்லாம் ஓட்டுவாரு, இவர்கிட்ட வந்து நம்ம தோக்கவே முடியாது, அந்த அளவுக்கு காரை ஓட்டுவாரு. இதுக்கு முன்னாடி நிறைய கார்லாம் ஓட்டிருக்காராம், யாருமே ஓட்ட முடியாத காரையுமே வந்து இவர் ஓட்டிருக்காராம், இவர்கிட்ட வந்து யாருமே ஜெயிச்சது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கதையா அளந்து விட்டுட்டு இருக்கான். அது கதையா உண்மையான்னு கூட எனக்கு தெரியல. இதை கேட்டுட்டு அந்த கோச்சுமே அவன் எவ்வளவு பெரிய ரேசரா வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவன் கார் ரேஸ்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவனையுமே வந்து சாகடிச்சிருவாங்க, அதுதான் இங்க மேட்ரே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவுமே அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அங்க கிரிம்னு ஒருத்தன் வந்து அவன் சாப்பிடுற சாப்பாட்டுலயே வந்து எச்ச துப்புறான். ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட கோவப்படாம அமைதியா நார்மலா சாந்தமா உட்கார்ந்துருக்கான். இப்ப நம்ம ஹீரோக்கு பின்னாடி பார்த்தோம்னா பெச்சான் கோனு ஒருத்தன் வந்துட்டு, ஓ நீ தான் புதுசா வந்திருக்கவனா, நீ தான் கட்டுன ஒய்ஃபையே வந்து கொண்டு வந்தவனா, உனக்கெல்லாம் அறிவு இல்ல, நீ எத்தனை குழந்தைய கற்பழிச்ச, அந்த கற்பழிச்ச கேஸும் போட்டிருக்காங்கல்ல உன் மேல, இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயத்துல நீ லாடுறே, உனக்கெல்லாம் அறிவு கிடையாது அப்படி இப்படின்னு பேசிட்டு நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கே லாக்கி கிடையாதுடா அப்படின்ட்டு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவையுமே பெச்சான் கோ அடிக்க வரும் போகும்போது நம்ம ஹீரோ சும்மா விடுவானா, விட்டு விளாசுன்னு அங்க உள்ளவங்களை எல்லாத்தையுமே புரட்டி அடிக்கிறான். இப்படியே அடிச்சுட்டே இருக்கும்போது அங்க உள்ள போலீஸ்காரங்களுமே வந்துட்டு எல்லாருமே வந்து கீழே படுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுக்குமே கையில விலங்கெல்லாம் போட்டுட்டு அவனையுமே வந்து அங்க போலீஸ்காரங்க வந்து கூட்டி போயிட்டு இருக்காங்க. இவங்களுமே வந்து ஒரு ரூம்குள்ள போறாங்க. அங்கேயுமே ஒருத்தி இருக்கா, இவ பேரு தான் வந்து கெனிசி, அதாவது இந்த ஜெயிலோட அதிகாரி இவ தான். கெனிசியுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நான் உன்னை பார்த்தேன் ஜெயிலுக்குள்ள, அப்படி சண்டை போடுற, நீ என்ன அவ்வளவு பெரிய மாவீரனா, அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நீ கார் ரேசரா, நிறைய கார்லாம் ஓட்டுவியாமே, நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஆமா அது உண்மைதான், நான் வந்து ஒரு கார் ரேசர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே சொல்றான். சரி ஓகே, அப்பனா நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நீ கார் ரேசர்னு எனக்கு தெரியும், ஆனா உனக்கு பிராங்க பத்தி தெரியும்னு நினைக்கிறேன், டெத் ரேஸ பத்தி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எனக்காக நீ அந்த டெத் ரேஸ்ல வந்து கலந்துக்கணும், நீ கலந்துக்கிட்டா மட்டும்தான் இதுல இருந்து நீ வெளியே போக முடியும். இதுல வந்து மொத்தம் 5 ரவுண்ட் இருக்கு, அதுல வந்து நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சுக்க, நீ இங்க இருந்து வெளியே போயிடலாம். இதுல பிராங்க்னு சொல்லியிருப்பேன்ல, அவன் முக்கியமான ஒரு கார் ரேசர்னே சொல்லலாம், பயங்கரமா ஓட்டுவான். ஆனா அவன் உடம்புலயுமே 14 தையல் போட்டு அவனையுமே ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தோம். ஆனா ஒரு கட்டத்துல அவன் இறந்து போயிட்டான். இப்போ பிராங்குக்காக மக்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் எல்லாருமே ஏங்கிக்கிட்டு இருக்கோம், பிராங்க் வருவானா அப்படிங்கிற மாதிரி தான். இந்த டெத் ரேஸ் போட்டியில நீ கண்டிப்பா கலந்துக்கணும், நீ கலந்துக்கிட்டனா நீ இங்க இருந்து வெளியே போயிடலாம், நானே வெளியே போறதுக்கான எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்றேன், கண்டிப்பா வந்து ரெடி பண்ணுவேன், நீ வெளியே போயிடலாம். முக்கியமா சொல்ல போனா இது வந்து மனுஷங்க வாழ்ற இடமே கிடையாது, காட்டு மிராண்டிக வாழ்ற இடம். இந்த இடத்துல இருந்தனா நீ உண்மையாலுமே சொல்றேன், நீ உன் வாழ்க்கையை நீயா வாழ முடியாது. அதனால நீ வெளியே போன ஆசை இருந்தா நீ இந்த ரேஸ லாண்டா மட்டும்தான் நீ வெளியே போக முடியும், அதுக்கான எல்லாமே வந்து நான் ரெடி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நான் வந்து டெத் ரேஸ்க்கு வந்து ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து சொல்றான். இப்ப கெனிசி நம்ம ஹீரோ இவங்க எல்லாருமே வந்து அந்த கோச்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்காங்க. அங்க போயிட்டு கெனிசியுமே அந்த கோச்னு சொல்லியிருந்தேன்ல அவர் பக்கத்துல போயிட்டு, இங்க பாருங்க இவனை பத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆமா ஏன் தெரியாது, இவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி கோச்சுமே சொல்றாரு. இதை பார்த்துட்டு சரி அதுக்கு மீறி உங்க வேலையாச்சு கோச் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு அவளுமே அந்த இடத்த விட்டு அப்படியே காலி பண்ணிடுறா கெனிசியுமே. இப்ப நானுமே வந்து லிசன் சொல்லியிருப்பேன்ல, அவனுமே வந்துட்டு உங்க நேம் வந்து எய்ம் தானே, அதே மாதிரி உங்களுக்கு காரோட பேர் தானே வச்சிருக்காங்க, அதாவது ஜென்சன் இன்டர்செப்டன் இந்த பேர் தானே உங்களுக்கு வச்சிருக்காங்க, இது உலகத்திலே பிரபலமான பேரு, அந்த காரும் பயங்கரமான காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுவும் இல்லாம நீங்க 3 தடவை வந்து தங்க பதக்கம் வாங்கிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதெல்லாம் எங்க படிச்சதப்பா தம்பி, நல்லா அப்படியே நல்லா ஒப்பிக்கிறியே அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இப்ப பக்கத்துல உள்ள கோச்னு சொல்லியிருப்பேன்ல அவருமே வந்துட்டு இங்க பாரு என்னோட நேம் வந்து கோச், நீ வந்து என்ன கோச்னே சொல்லலாம் எல்லாரும் மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த குட்டையா இருக்கான் பாத்தியா அவனோட பேரு தான் வந்து லிஸ், அதே மாதிரி இன்னொருத்தன் ஸ்டைலா இருக்கான் பாத்தியா குள்ளமா, இவன் பேரு வந்து கென. இவங்க 2 பேருமே எனக்கு
சப்போர்ட்டா இருப்பாங்க, உனக்கும் கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்பாங்க. சரி வாங்க நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். அப்படியே பையன் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே வந்து கேக்குறான், ஏன் இத்தனை பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவங்க எல்லாருமே உங்க கூட ரேஸுக்கு கலந்துக்க போறவங்க, அதனால எல்லாத்தோட வண்டியுமே வந்து தனித்தனியா வந்து தான் பாப்பாங்க. நாங்க வந்து உங்க வண்டியை பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க நாங்க வேலை செய்யற இடத்துக்கு வர மாட்டாங்க, நாங்களும் அவங்க வேலை செய்யற இடத்துக்கு வந்து போக மாட்டோம். அதே மாதிரி பிராங்க் வந்து அவன் வந்து ஒரு மாஸ்க் மட்டும் தான் போட்டிருப்பான். இப்ப வரைக்கும் அவனோட முகத்தை பார்த்ததே கிடையாது. அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லிஸ்ஸுமே வந்து சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவுமே அங்கிட்டு உள்ளதை பார்த்துட்டு அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஆனா ஆமா நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஆனா அங்க வந்து கெனிசி தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இப்ப வரைக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு கூட இங்க உள்ள ஒருத்தருக்கு கூட வந்து தெரியல. அதனால அது கெனிசி தான் பண்ணிட்டு இருக்கா. கூடி சீக்கிரத்துல அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதானே போகுது. அதனால பிரச்சனை கிடையாது, வாங்க நம்ம வந்து காரை பார்க்க போவோம் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த காரை பத்தியுமே அந்த லிஸ்ட்னு சொல்லியிருந்தல, அவனுமே காரை பத்தி ஒப்பின்னு ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ வந்து அந்த காரை பத்தி அப்படியே விலாவாரியா சொல்லிடுறான். இந்த காரை பத்தி எனக்கு தெரியும், இந்த கார் ரொம்பவே வேகமா போகும், நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரனே சொல்லலாம் இது அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ அங்க உள்ள கோச்சுமே, ஆமா இந்த கார்ல நிறைய ஸ்பெசிலிட்டி எல்லாம் இருக்குது, இந்த கார்ல புல்லட் ப்ரூஃபா இருக்கட்டும், அதே மாதிரி பின்னாடி பாரு இது வந்து இரும்பு கவசம், பின்னாடி இருந்து சுட்டாலும் உன் காருக்கு எதுவுமே ஆகாது, இந்த மாதிரி நிறைய இந்த கார்ல வந்து ஸ்பெசிலிட்டி இருக்கு, பாதுகாப்பா இருக்கலாம். நீ இந்த கார்ல போனா நீ சாகிறதுக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது, நீ ஏன் எதுலயாவது முட்டிட்டு செத்தா தான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அந்த கோச்சுமே இன்னொன்னு சொல்றான், இங்க பாரு இவ்வளவு இதை பார்த்ததுமே உனக்கு வந்து ஒரு நினைப்பு வரும், என்ன நினைப்புன்னு தெரியுமா, இங்க இருந்து தப்பிச்சு போலாம் நினைப்ப, ஆனா அதுதான் முடியாத காரியம். நம்ம கார்ல எல்லா ஸ்பெசிலிட்டி இருக்குது, எல்லா ஆயுதமும் இருக்குது, அதனால நீ தப்பிச்சு போகணும்னு நினைச்சனா ஒன்ன போட்டுருவாங்க. இந்த ஆயுதத்தை விட அங்க உள்ள போலீஸ்ட எல்லாத்துட்டையுமே வந்து பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க, அதனால தப்பிச்சு போக முடியாது. அப்படியே நீ தப்பிச்சு போகணும்னு நினைச்சாலும் எங்கிட்டு போக சொல்லு பார்க்கலாம். இந்த ஜெயிலே ஒரு ஐலாண்டுக்குள்ளதான் இருக்குது, நீ முத வந்திருப்ப தெரியுமா ஒரு பாலத்து வழியா, இந்த ஜெயில இருந்து போறதா இருக்கட்டும் அதே மாதிரி வாரதா இருக்கட்டும், அந்த பாலம் தான் ஒரே வழி, இங்கிட்டு இருந்து போகவே முடியாது, சுத்தி கடல் மட்டும்தான். அதே மாதிரி இங்க ஹெலிகாப்டர் வச்சா தப்பிச்சு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து ஒரு 2 ஹெலிகாப்டர் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இங்க ஏதாவது பிரச்சனை மட்டும்தான் அந்த ஹெலிகாப்டர் வந்து இங்க வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த கோச்சுமே சொல்றாரு. இப்ப அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படியே கிரவுண்ட் பக்கமா உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்டயுமே அந்த கோச் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த ரேஸ் மொத்தம் 3 ரவுண்டா நடக்கும். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல நீ ஜெயிக்கிறே இல்லையோ உன்னோட உயிரை மட்டும் காப்பாத்திக்கோ, லாஸ்ட் ரவுண்ட்ல நீ கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். உனக்காண்டி நாளைக்கு வந்து வழிகாட்டி வருவா, அவ தான் வழிகாட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட், அவ வந்ததுமே அவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ வந்து நான் இப்போ அவளை சந்திக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இல்ல வாய்ப்பே கிடையாது, எப்ப ரேஸ் நடக்குதோ அப்பதான் அவங்க எல்லாத்தையுமே வந்து கூட்டி வருவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சாலும் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கோச்சுமே வந்து சொல்றாரு. அப்ப அதுல கெனான் சொல்லியிருந்தல, அவனுமே வந்து இதுல ஜோன் ஒருத்தர் இருக்கான் இந்த ரேஸ்ல, அவன் மட்டும்தான் வந்து வழிகாட்டுறதுக்காண்டி ஆம்பளையால வச்சிருக்கான், ஏன்னா அவனே வந்து ஒரு பொட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவுமே சரி அது இருக்கட்டும், இங்க உள்ள ரேசர்லாம் எப்படி அவங்கள பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது லிஸ்ஸுமே சொல்றான். சரி சொல்றேன், இதுல 14Kன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து சீனால இருந்து அமெரிக்கால வந்து செட்டில் ஆயிட்டு நல்ல டிகிரி எல்லாம் படிச்சு முடிச்சிருக்கான். இந்த ஜெயிலேயே இவன்ட்ட ஒருத்தன்ட்ட மட்டும்தான் டிகிரிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இவன் ரேஸுக்கு வெளியே வந்து 4 பேத்த கொண்டிருக்கான், அதே மாதிரி ரேஸுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 7 பேத்த வந்து கொண்டிருக்கான். ரெண்டாவது வந்து கிரிம், இவன் வந்து ரேஸுக்கு வெளியே 6 பேத்த கொண்டிருக்கான், ரேஸுக்கு உள்ள 12 பேத்த வந்து கொண்டிருக்கான். முக்கியமா இவன் ஒரு ஆயுள் தண்டனை கைதி, ஆனா இங்க இருந்து வெளியே போகணுங்கிறதுக்காக தான் இந்த ரேஸ்ல வந்து கலந்திருக்கான். அதே மாதிரி டேச்சன்கோ, இவனை வந்தனைக்கே நீ வந்து செஞ்சுட்ட, அதுவும் புரட்டி வேற எடுத்தவன. இவன் ரேஸுக்கு உள்ள 9 பேத்த கொண்டிருக்கான், ரேஸுக்கு வெளியில நிறைய பேத்த கொண்டிருக்கான், கணக்கே இல்லாம வந்து கொண்டிருக்கான். இதுல முக்கியமா சொல்ல போனா அந்த இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேர் தான் வந்து கோல்டு. ஒரு நாள் இவனுமே தம் அடிச்சுட்டு காருக்குள்ள இருந்து இருக்கும்போது இவனுக்கு ஆப்போசிட்ல பஸ்ல நிறைய பேர் இருந்திருப்பாங்க போல, இவனுமே தம் அடிச்சுட்டு நேரா போயிட்டு அந்த பஸ்லயே விட்டான். அதனால அந்த பஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்படிதான் இவனுமே இந்த ஜெயிலுக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த லிஸ்டுமே வந்து சொல்றான். இப்படியே பேசினே இருக்கும்போது அந்த ஜோன் சொல்லியிருந்தான் பாத்தீங்களா கருப்பன், அவனுமே வந்துட்டு யாரா மொட்டை நீ புதுசா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்ப கோச்சுமே ஆமா இவன் வந்து ஒரு புது மெக்கானிக், அதனாலதான் இங்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இத பார்த்துட்டு ஜோவுமே ரொம்பவுமே டென்ஷன் ஆயிடுறான். இங்க பாரு, உன் முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல, உன்னோட பேரு இனிமே வந்து ஈகோர், இப்படிதான் உன்னை கூப்பிடுவேன், உன் முகத்தை பார்க்க கூட கொஞ்சம் சகிக்கல, உன்னை இந்த இடத்துல அடிச்சு போட்டுலாம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோச் டீமே அந்த ஜோவுமே சொல்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே பிராங்க் வந்து 14 தையலோட ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து படுத்து கிடக்கான், அவன் திரும்ப எழுந்து இந்த ரேஸுக்கு வந்து ஓட்ட வந்தானா அவனை கண்டிப்பா மேல் லோத்துக்கு தான் அனுப்புவேன், இதை வந்து நீங்க பிராங்க் கிட்ட வந்து சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோவுமே இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறான். இப்போ அங்க உள்ள கெனான் சொல்லிருப்பல, அவனுமே சொல்றான் கோச் இவங்களுக்கு இன்னும் திமிரே அடங்கல, இவங்களுக்கு திமிர அடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்தோம்னா கார்ல இருந்து நிறைய கைதிகள் இறங்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவங்க எல்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு கேக்குறான். ஆமா இவங்க எல்லாம் வந்து கைதிக தான், இவங்களும் வந்து இங்க அனுப்பி விட்டுருக்காங்க, அதாவது அந்த ரேஸ பாக்குறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த கைதிகன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவங்க
கையில எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக் மாதிரி வந்து இருக்குது. இத பார்த்துட்டு அவங்க கையில என்ன ஜிபிஎஸ் ட்ராக் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறான் கோச்சிட்ட. ஆமா, இங்க இருந்து யாராவது தப்பிச்சு போனோம்னா அந்த ஜிபிஎஸ் ட்ராக் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துரும், அதனாலதான் கையில கட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோட ஒய்ஃப வந்து ஒரு திருடன் கொன்றுப்பான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவன் கையிலயும் வந்து இந்த ஜிபிஎஸ் ட்ராக் தான் இருந்திருக்குது. இதுமே அவனுக்கு ஞாபகம் வந்துருது. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோட எய்முக்குமே வந்து பிராங்கோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த கெனிசியுமே வந்துட்டு இங்க பாரு, இந்த ரிங்க வந்து போட்டுக்கோ, இந்த ரிங்க் வந்து பிராங்கோட ரிங்கு அப்படின்ட்டு அவளுமே வந்து ரிங்க போட்டு விடுறா. ஆஹா, இந்த ரிங்கு அவனுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரனுமே வந்து சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவையுமே பிராங்க் வேஷம் போட்டுட்டு அவனையுமே கூட்டி போறாங்க. போலீஸ்காரங்களுமே நம்ம ஹீரோவை கூட்டி போயிட்டு இங்க பாருங்க, இதுக்கு மீறி இவனை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு போலீஸ்காரங்களுமே கிளம்பிடுறாங்க. இப்ப கோச்சுமே வந்து நம்ம ஹீரோ காதுல சொல்றாரு, இங்க பாரு, பிராங்க் வந்து யாரையுமே வந்து பார்க்க மாட்டான், அதே மாதிரி முகமுடி தான் போட்டிருப்பா, அதனால உனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவுமே காருக்குள்ள போயிட்டு உட்காந்துருக்கான். அப்போ இந்த கார்ல போறதுக்கான வழிகாட்டின்னு சொல்லிருப்பேன்ல, அந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து பஸ்ல வந்து இறங்குறாங்க. இந்த ஜெயில சுத்தி உள்ளவங்கள பொண்ணுங்களை பாத்துருக்கவே மாட்டாங்க நினைக்கிறேன், காஞ்சி போயிருக்காங்க, பார்த்ததும் நல்லா வலியுறாங்க அவங்களுமே. ஆனா அங்க உள்ள எல்லா பொண்ணுங்களுமே அவங்க கார் ரேசர் கூட வந்து போயிட்டு உட்காந்துடுறா. இப்ப லாஸ்டா நம்ம ஹீரோக்கு வழிகாட்டுறதுக்காண்டி அந்த வழிகாட்டியுமே இறங்குறா. இவளை பார்த்ததும் நான் பிளாட்டுங்க இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்களா, இல்ல அழகா இருக்காளே அதனாலதான் சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இவளோட பேரு பார்த்தோம்னா கேஸ். இவளுமே அப்படியே இறங்கி போயிட்டு நம்ம ஹீரோவோட கார்லயுமே உட்காந்துடுறா. உட்காந்துட்டு இங்க பாரு, என்னோட பேரு கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப நம்ம ஹீரோவுமே சரி ஓகே, என்னோட பேரு வந்து பிராங்க் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ அந்த கேஸுமே வந்து இங்க பாரு, பிராங்கோட குரல் வந்து எனக்கு தெரியும், இது பிராங்கோட குரலே கிடையாது, அதே மாதிரி நீ யாருங்கிறதும் தெரியும், உன்னை பத்தியும் தெரியும், அதனால நீ உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிற அவசியமே கிடையாது, நான் உஷாராதான் இருப்பேன்ட்டு சொல்றா. நானும் பார்த்தேன் நீ உஷாரா இருக்கிறதுனால, உன்னோட உஷாரனால தானே பிராங்க் வந்து இறந்து போனா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அவ எதுவுமே வந்து பேச மாட்டா. இப்போ அந்த ஜோன் சொல்லிருப்பல்ல, அவனுமே நம்ம ஹீரோவோட கார் பக்கத்துல வந்துட்டு இங்க பாரு, ஏற்கனவே உன்னை ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டேன், இந்த வட்டம் உன்னை பரலோகத்துக்கு அனுப்புறதான் எனக்கு வேலை அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அங்க உள்ள போலீஸ்காரங்களுமே வந்துட்டு இங்க பாரு, உன்னோட கார்ல போய் உட்காரு, இங்க என்ன உனக்கு வேலை அப்படின்ட்டு அவனையுமே பத்தி விட்டுறானுங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே காரோட விண்டோவுமே லாக் பண்ணிட்டு அவனுமே மாஸ்க் கலட்டுறான். கலட்டினதும் இவனை பார்த்துட்டு அந்த கேஸ்ன்னு சொல்லியிருந்தால அவளுமே மயங்கிடுறா. இங்க பாரு, நீ பிராங்கோட உண்மையாலுமே அழகா தான் இருக்க, ஆனா இந்த ரேஸ்ல நீ தோத்துறாத, தோத்துட்டேன்னா உன் ஒட்டுமொத்த அழகுமே வந்து போயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப ரேஸையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதாவது இது ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இப்ப கெனிசியுமே சொல்றா, எல்லா கம்ப்யூட்டரையும் ஆன் பண்ணுங்க, லைவ் டெலிகாஸ்ட போடுங்க, 1.5 கோடி மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, இது இன்னும் 2 கோடி மக்களா மாறணும், 4 கோடி மக்களா மாறணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னடா பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா இந்த கைதிகள்லாம் வச்சு ஒரு கார் ரேஸ் மாதிரி நடத்தி இதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி இது மூலியமா காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா. இததான் இந்த கெனிசி நாயுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க எல்லாருமே கார் ரேஸ்க்கு வந்து ரெடியா தான் இருக்காங்க. இப்ப கார் ரேஸ்மே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்ட் எல்லா காருமே சும்மா தீயா பறந்துகிட்டு இருக்குது, வேற லெவல்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயினே இருக்கும்போது நம்ம ஹீரோவோட காரையுமே வந்து ஜோவோட காரை வச்சு அவனுமே இடிச்சு தள்ளிடுறான். இப்ப அப்படியே கார் வந்து 4 ரவுண்ட் அடிக்குது. ஆனா நம்ம ஹீரோதுக்கு தயங்காம சரியாவுல யூட்டனை போட்டு திரும்ப வந்து அந்த காரை ஃபாஸ்டா எடுத்துட்டு போறான். அப்ப நம்ம ஹீரோவுமே இவங்க கூட போனோம்னா நம்ம கார் தரமட்டமா ஆக்கிடுவாங்கன்ட்டு கேசன் சொல்லியிருந்தல, அவளுமே சொல்றா, எய்ம் இதுல இருந்து நீ 100 அடிக்கு லெஃப்ட் திரும்ப அப்படின்னு சொன்னதும் அவனு கரெக்டா லெஃப்ட் அடிக்கிறான். லெஃப்ட் அடிச்சு ஸ்ட்ரைட்டா போ, இப்ப ஸ்ட்ரைட்டா போயிட்டு இப்ப திரும்ப லெஃப்ட் திரும்புன்னு சொன்னதும் அதே மாதிரி லெஃப்ட் திரும்புறா. திரும்பிட்டு ரொம்பவுமே வேகமா போய்கிட்டு இருக்கும் போது ஜோவோட காரும் நம்ம ஹீரோவோட காரும் ரொம்பவுமே இடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கறனால இது சரியா படல அப்படின்ட்டு பாலத்துக்கு சைடுல இருக்கிற வழியில போறாங்க. அது பள்ளமும் மேடுமா ஜல்லியா இருக்குது. ஆனா அதுலயுமே நம்ம ஹீரோ ரொம்பவுமே வேகமா போயிட்டு வளைஞ்சு யூட்டன் அடிச்சு திரும்பவும் போய்கிட்டு இருக்கான். ஆனா திரும்பவும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்துட்டு கோச்சுமே கேஸ் அவனுக்கு சரியான வழியை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்ப அவளுமே சொல்றா, இங்க பாரு நீ லெஃப்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா போ, ஒரு குகை வரும், அந்த குகை வழியா போ அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவனுமே குகை வழியா போயிட்டு எப்படியோ ஒரு வழியா திரும்பவும் ஃபர்ஸ்டா வந்துடுறான். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருது. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த கெனிசின்னு சொல்லியிருந்தல அவளுமே சொல்றா, ஆபீசர் கத்தியையும் கவசத்தையும் வந்து நீங்க இப்ப ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அதையுமே ஓபன் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு கேஸுமே சொல்றா, இங்க பாரு கத்திய வந்து நீ அமுக்குனா துப்பாக்கியில வந்து ஷூட் பண்ணலாம், கவசத்தை இது பண்ணனா ஆயிலா இருக்கட்டும் ஸ்மோக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி ஆகும், கவசமா எடுக்கலனாலும் கவசமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவுமே வேகமா போய்கிட்டு இருக்கும் போது அப்போ கவசத்தை வர வச்சு அந்த ரேஸ்ல ஒருத்தனையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுறானுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் விக்கெட்டுமே வந்து அவுட். இப்ப திரும்பவும் ரொம்பவுமே வேகமா போய்கிட்டு இருக்கும் போது இந்த ஜோன் சொல்லியிருந்தல அவனுமே எல்லா காரையும் ரொம்பவுமே இடிச்சுக்கிட்டு இருக்கறனால நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டானா அவனுக்கு காருக்கு பின்னாடி உள்ள ஆயில் டேங்கையுமே வந்து லீக் பண்ணி விட்டுறான். அந்த ஆயில்ல அவன் கார் சிக்கி அந்த ஜோவோட கார் அதே இடத்துல நின்னே போயிருது. இப்ப எல்லாமே ரொம்பவுமே வேகமா போய்கிட்டு இருக்கும் போது அதுல அந்த கிரிம்னு சொல்லிருப்பல்ல அவன் காரையுமே வந்து சோழியை முடிச்சு விட்டுறாங்க. இப்ப அவன் காருமே ரோட்ல 4 ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது 14K போறதுக்கு வழி இல்லாம அவன் கார்ல உள்ள ராக்கெட்டை வச்சு அந்த கிரிம்னு சொல்லிருப்பல்ல அவன் காரை வெடிச்சு சதற வச்சிடறாங்க. நம்ம ஆளு காரு பறந்து போயிட்டு மேல இருந்து கீழே விழுகுது. ஆளு தத்தக்கா புத்தாக்க அதுல இருந்து இறங்கி எப்படியோ தத்தக்கா
புத்தகம் நடந்து வந்துகிட்டு இருக்கான். கிரிம் இறங்கி வந்ததுமே அங்க உள்ள கேமராவை பார்த்துட்டு, இங்க பாரு, என்ன கொல்லணும்னு மட்டும் நினைக்காத கெனிசி, நான் திரும்ப எழுந்து வருவேன், ஒன்ன கொல்லாம நான் சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி இருந்து ஃபாஸ்டா வந்த ஜோவோட காருமே அவனை அடிச்சு அந்த இடத்துல சாகடிச்சுட்டு போயிருது. அதாவது அவனுக்கும் சோலி முடிஞ்சிருது, ரெண்டாவது விக்கெட்டும் அவுட். இப்ப ரொம்பவுமே வேகமா போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஃபாஸ்டா போய்கிட்டே இருக்கும்போது நம்ம எய்ம்னு சொல்லியிருந்தல, அவனுமே போயிட்டு கத்தியை வந்து பிரஸ் பண்ணிடுறான். ஆனா பிரஸ் பண்ணாலும் அந்த துப்பாக்கி வந்து ஷூட் பண்ணவே மாட்டுது. என்னடான்னு பார்த்துட்டு கேஸுமே வந்து, இங்க பாரு, நீ காரை மட்டும் கரெக்டா ஓட்டு, நான் அந்த கண்ணை என்னங்கறத வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு அவளுமே விண்டோ ஓபன் பண்ணிட்டு வெளியே போய் அந்த மிஷின் கண்ணுமே வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படியே ஒரு வழியா சரி பண்ணதும் அவளுமே உள்ள வந்து உட்கார்ந்ததும் அதுவுமே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருது. இவங்களுமே ரொம்பவுமே வேகமா போயிட்டு முன்னாடி போயிடுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட கார்ல வந்து மிஷின் கன் வந்து முன்னாடி இருக்கும், பின்னாடி கிடையாது. அதனால ஃபர்ஸ்டா போறனால இவங்களால யாரையுமே ஷூட் பண்ண முடியல. இப்ப நம்ம ஹீரோக்கு பின்னாடி வர ஒருத்தருமே நம்ம ஹீரோவோட காரை வந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு பின்னாடி உள்ள பாதுகாப்பு கவசம் இருக்கிறனால அந்த காருக்கு எதுவுமே ஆக மாட்டுது. ஆனா இவன் கார்ல இருந்து வர ஒவ்வொரு புல்லட்டும் பெரிய பெரிய புல்லட்டா இருக்கிறனால இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கவசம் சோலி முடிஞ்சிரும். அதனால கோச்சுமே, இங்க பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கவசத்துக்கு சோலி முடிஞ்சிரும், ஒன்னு அவனை சாகடி, இல்ல அவன்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போயிரு, அவனை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டதும் கேஸ், நீ என் மடியில வந்து உட்காரு அப்படின்னு சொல்றான். என்னது மடியிலையா அப்படின்ற மாதிரி அவளும் மிரண்டு போய் பாக்குறா. நீ வந்து என் மடியில உட்காரு அப்படின்னு சொன்னதும் அவளுமே அவனோட மடியில வந்து உட்காந்துக்கிறா. உட்கார்ந்ததுமே நம்ம ஹீரோ ஆயில் டேங்கையுமே லீக் பண்ணி விட்டுறான். லீக் பண்ணதும் அந்த ஆயில் டேங்க் பின்னாடி உள்ளவன் கார் மேலேயே விழுகுது. விழுந்த அடுத்த செகண்ட் கேஸுமே வந்து தீய பொறிச்சு அவன் கார்ல போட்டுறா. அதே இடத்துல அவன் காரை வெடிச்சு சதறிடுது. அதாவது மூணாவது விக்கெட்டும் அவுட். இப்போ நம்ம ஹீரோவுமே போய்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு சைடுல வந்த ஒரு கார்லயுமே வந்து கையை வச்சு துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ற மாதிரி ஒன்னு பண்றான் கைட்டையே. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ வந்து அப்செட் ஆயிடுறான். அப்ப நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்ல வந்த ஜோவோட காருமே வந்து நம்ம ஹீரோவோட காரை ஏத்திட்டு போயிருது. அந்த இடத்துலயே நம்ம ஹீரோவோட கார் தரமட்டமாயிருது. எதுக்குடா அப்செட் ஆனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை கொன்னுருப்பான் பாத்தீங்களா ஒருத்தன், அவன் போகும்போது நம்ம ஹீரோ வந்து மயக்கத்துல இருக்கும்போது இப்படிதான் பண்ணிருப்பான், கைட்டே கன்ல சுடுற மாதிரி. அதனாலதான் நம்ம ஹீரோ இதை பார்த்ததும் அப்செட் ஆயிட்டான். இப்போ ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து முடிஞ்சிருது. இப்போ தத்தக்கா பொத்தக்கான அந்த ஒரு காருமே தவழ்ந்து வந்துகிட்டு இருக்குது. இப்போ அந்த கார்ல இருந்து இறங்குனதுமே கேஸ்ட வந்து கேக்குறாங்க, எதுக்காக தோத்தீங்க அப்படின்ற மாதிரி கோச்சுமே கேட்கும்போது அவளுமே சொல்றா, இல்ல அவன் ஊடால வந்து அப்செட் ஆயிட்டான், மைண்ட் அப்செட் ஆயிட்டான், என்னன்னு தெரியல எனக்கு, அவன்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அந்த இடத்த விட்டு இறங்கி காலி பண்ணிட்டு போயிடறா. இப்போ கோச்சு அவன் கூட உள்ள எல்லாருமே மண்டை குழம்பி போயிட்டு அப்படியே அந்த காரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே, அதாவது எய்ம தான் சொல்றேன், அவனுமே அந்த பிராங்கோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு அந்த கெனிசின்னு சொல்லியிருந்தல அவ இடத்துக்கு போயிட்டு அவட்டையுமே வந்து நிக்கிறான். இங்க பாருங்க, நாளைக்கு செகண்ட் ரவுண்ட் இருக்குல்ல, அந்த கார் ரேஸ நான் ஆடவே மாட்டேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதும் அங்க உள்ள போலீஸ் ஆபீசர் எல்லாத்தையுமே கெனிசி வந்து வெளியே அனுப்பிட்டுறா. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு போட்டோவை காமிக்கிறான். அந்த போட்டோல வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட பொண்ணுன்னு சொல்லிருப்பேன்ல, குழந்தை, அவன் குழந்தை தான் இருக்குது. இந்த குழந்தை யார்கிட்ட இருக்குன்னு தெரியுமா? இந்த குழந்தை எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் தான் இருக்குது. இவர் ரொம்பவுமே பணக்காரரு, இவன்ட்ட இருந்தா அந்த குழந்தை நல்லா வளரும், நீ போயிட்டு அந்த குழந்தை என்ன பண்ண போற அப்படின்னா நீ இந்த ஜெயிலே இருந்துக்கோ, ஒன்னு இந்த ரேஸ் விளாண்டு இங்க இருந்து ஜெயிச்சனா இங்க இருந்து நீ வெளியே போ, அப்படி வெளியே போக முடியலன்னா உன்னோட குழந்தைய இவர் தான் வளர்ப்பாரு, நீ அப்பான்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது, இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோவால எதுவுமே யோசிக்க முடியல, என்ன பண்றதுன்னு கூட தெரியல. சரி நான் இந்த கேம்ல வந்து கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவும் அதே மாதிரி அந்த கோச்னு சொல்லிருப்பேன்ல, இவங்க ரெண்டு பேருமே கிரவுண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே, கோச் உங்களுக்கு எதுக்கு கைதி நம்பர் இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நான் எப்பவும் வந்து எனக்கு விடுதலை வந்துருச்சு, விடுதலை ஆயிட்டு நான் வெளியும் போறேன், எனக்கு தயார் தான், நானுமே அந்த பாலம் இருக்கும் பாத்தியா, நீ வந்திருப்ப பாத்தியா பாலம், அந்த பாலத்து வழியா நான் போகும்போது கேட்டு வரைக்கும் போயிட்டேன், ஆனா வெளியே போறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்ல, ஏன்னா வெளி உலகம் எப்படியோ மாறி போயிடுச்சு, டெக்னாலஜியே மாறி போயிடுச்சு, வெளி உலகத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது, ஆனா இந்த ஜெயிலுக்குள்ள எனக்கு எல்லாமே தெரியும், அதனால இந்த ஜெயில் தான் எனக்கு பெஸ்ட் நினைச்சேன், அதனால இந்த ஜெயிலுக்குள்ளேயே நான் இருந்துகிட்டு இருக்கேன், அதனால வெளியே போகல, வெளியே போகவும் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீ எதுக்காக எய்ம் வந்து உள்ள வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் வந்து என்னோட ஒய்ஃபை நானே கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட குழந்தை போட்டோவை பாத்துக்கிட்டே இருக்கான். நீயா கொன்ன, நல்லா புழுவுடா, நல்லா புழு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோச்சுமே வந்து அப்படியே சிரிச்சுனே உட்காந்துட்டு இருக்காரு. நான் சொல்றத வந்து எதுக்கு நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே கேட்கும்போது, ஆமா நீ உன் குழந்தையோட போட்டோவை ரொம்பவுமே ஏக்கமா பாக்குறதுலே தெரியுது, நீ உன் ஒய்ஃபை கொன்னு இருப்பியா கொன்னு இருக்க மாட்டேன்ட்டு, நீ உன் ஒய்ஃபை கொன்னு இருக்கவே மாட்டாது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா நான் என் ஒய்ஃபை கொல்லல, நான் ஒரு சாதாரண கூலி ஆளு தான், என் ஒய்ஃபை கொன்னவன் வந்து இங்கதான் இருக்கான், அவனை நான் கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா கோச், என்னோட காதலி அதாவது என்னோட மனைவியை பாக்குறதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு பெரிய கொலகாரனா எவ்வளவு பெரிய மிருகமா இருந்தேன்னு தெரியுமா, ஆனா அவ டோட்டலா என்ன மாத்திட்டா, அவளை போயிட்டு கொன்னுட்டானே, ஆனா கொன்னவன் இங்கதான் இருக்கான், அவனை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா அவனை கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், கண்டிப்பா நீ கொல்லு, அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சுமே வந்து சொல்றாரு. இப்ப இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து அவனோட காரை வந்து அப்படியே சரி பண்ணிட்டு இருக்கும்போது லிஸ்டுமே அங்க வந்துட்டு, நாங்க காரை சரி பண்ணிக்கிறோம், நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல வேணா இந்த காரை நானே சரி பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு
அப்படின்ட்டு அவனுமே காரை சரி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்ல அந்த பேச்சான் கோன் சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே போறான். அதாவது இவன் தான் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை வந்து கொலை பண்ணவன். அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவனுக்கு பின்னாடியே போறான். பின்னாடியே போய்கிட்டே இருக்கும்போது அவங்க இடத்துல வச்சு நம்ம ஹீரோவை அடிச்சு பெரிய சங்கிலியை வச்சு அவன் கழுத்தையே வந்து முறுக்கிறாங்க. இப்போ அந்த பேச்சான் கோன் சொன்னேன் பாத்தீங்களா, நீ என்ன கொல்ல வரையா அப்படின்ட்டு ஒரு பெரிய கம்பி எடுத்து கரெக்டா கொல்லலான்ட்டு போறான். ஆனா இவன் முதுகுக்கு பின்னாடி அந்த லிஸ்டன் சொல்லியிருப்பான்ல, அவனுமே ஒரு பெரிய கத்தி எடுத்து அவனோட முதுகுலயே வந்து குத்திடுறான். இப்ப பேச்சான் கோமே என்னையாடா குத்துற முதுகுலயே அப்படின்ட்டு அந்த லிஸ்டையுமே கீழே படுக்க போட்டு அடி அடின்னு அடிக்க போறான். அப்போ நம்ம ஹீரோக்கு பக்கத்துல கடந்த ஒரு பெரிய இரும்பு துண்டை எடுத்து அந்த செயினை பிடிச்சிருந்தான் பாத்தீங்களா, அவனையுமே அடிச்சு போட்டு லாஸ்டா அந்த பேச்சான் கோன் சொல்லியிருப்பேன்ல, அவனையுமே புரட்டுன்னு புரட்டி எடுத்து அவனை கொல்றதுக்காக ஒரு பெரிய கம்பி எடுத்து அவனை அடிக்கலான்ட்டு போறான். ஆனா அந்த நேரத்துல அங்க போலீஸ்காரங்க வந்து ஒரு விச ஊசிய 2 பேத்துக்குமே செலுத்திட்டு, அட நாயலா நீங்க ரேஸ்ல அடிச்சிட்டு சாகுங்கடா, இங்க எதுக்கு அடிச்சிட்டு சாகுறீங்க அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு அந்த போலீஸ்காரங்க இடத்த காலி பண்ணிட்டு போயிடறாங்க. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா டெத் ரேஸ் ரவுண்டு 2வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. இப்ப எல்லாருமே ரெடியா இருக்காங்க. கார் ரேஸ் ஸ்டார்ட் ஆனதுமே எல்லாருமே ஃபாஸ்டா கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா நம்ம ஹீரோ லாஸ்டா தான் பொறுமையா தான் கார் எடுத்துட்டு கிளம்புறான். இப்போ எல்லாருமே கிளம்பி போயிருக்காங்க. நம்ம கோச்சா இருக்கட்டும், அதே மாதிரி கெனிசியா இருக்கட்டும், அந்த போலீஸ் ஆபீசரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஏன் இவன் பையா போறான் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருக்காங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இங்க பாரு அந்த குகை வரப்போகுது. அந்த குகை வரதுக்குள்ளயுமே வந்து ஏன் பிராங்க கொன்னங்கிறத வந்து நீ என்கிட்ட வந்து சொல்லணும். அப்படி சொல்லலனா நேபாம பத்தி உனக்கு தெரியும், இதை ஆன் பண்ணனா உனக்கு சோலி முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவங்களுமே கரெக்டா வந்து அந்த குகைக்குள்ள போனதுமே சொல்லு எதுக்காக பிராங்க வந்து நீ கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறான். நான் பிராங்க கொல்லல, பிராங்க கொலை பண்ண சொன்னது வந்து கெனிசி மட்டும் தான். அவ தான் கொலை பண்ண சொன்னா. அதாவது எல்லா ஆயுதங்களையும் வந்து செயலுக்கும்படி செய்ய சொன்னா. நான் அப்படிதான் செஞ்சேன். மிச்சப்படி அவன் இறந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. சரி எதுக்காக நீ அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே கேக்குறான். அவ என்ன மிரட்டுனா, உன்னை இங்க வெளியே விட மாட்டேன், உன்னை இங்கே சாகடிச்சிருவேன் மிரட்டுனா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அப்படி பண்ணேன், இல்ல நான் அப்படி பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் சரி நீ செஞ்சது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோவுமே. சத்தியமா சொல்றேன் ஏய் உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் பொய்யெல்லாம் சொல்லல, நீ அழகா இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னொன்னு முக்கியமா சொல்ல போனா இப்போ உன்னையுமே வந்து இந்த போட்டியில வந்து ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படிதான் செய்ய சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ நான் இந்த போட்டியில ஜெயிக்கிறதுமே வந்து அவளுக்கு பிடிக்கல அப்படிதானே, இப்போதான் வந்து களை கட்டி இருக்குது போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே ஹை லெவல்ல போய்கிட்டு இருக்கான். செம்ம ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான் கார்ல. எதுக்காக இவ்வளவு ஃபாஸ்டா போறானா, அந்த பெச்சான் கோன் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதாவது நம்ம ஹீரோட ஒய்ஃபை கொன்னவன், அவனை கொல்றதுக்காக தான் இவ்வளவு ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இப்போ அந்த பெச்சான் கோன் சொல்லியிருந்தேன்ல, அவன் பக்கத்துலயுமே போனதுக்கு அப்புறம் 2 பேருமே காரை உரசிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க ரொம்பவுமே வேகமா. சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே அவனை மிந்திட்டு, அதாவது அவனை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி ரொம்பவுமே வேகமா போறான். இப்போ நம்ம ஹீரோக்கு 2 ஆப்ஷன் வருது. ஒன்னு கத்தி ஆனா இருக்குது, இன்னொன்னு வந்து அந்த கவசம் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அது ஆனா இருக்குது. பக்கத்துல உள்ள கேசுமே சொல்றான், இங்க பாரு நீ கவசத்தை எடுத்துக்கோ, ஏன்னா நம்ம முன்னாடி போய்கிட்டு இருக்கோம், அதுதான் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல எனக்கு கவசம் வேணாம், எனக்கு கத்தி தான் வேணும்ட்டு கத்தியை வந்து பிரஸ் பண்ணிடுறான் முன்னாடி போய்கிட்டு. இப்ப ரொம்பவுமே வேகமா போய்கிட்டு இருக்கான். இப்போ கோச்சுமே சொல்றாரு, ஏய் நீ முன்னாடி போய்கிட்டு இருக்க, இப்போ அந்த கத்தியை வச்சு நீ என்ன பண்ண போற, யார ஷூட் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்தோம்னா அந்த கேசுமே சொல்றா, இதுக்கு தான் நான் சொன்னேன் கவசத்தை எடுன்ட்டு, நான் சொல்றதை கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோவுமே கார் அப்படியே யூட்டன் அடிச்சு ரிவர்ஸ்ல அப்படியே ஃபாஸ்டா போய்கிட்டே அவன் இருக்கிற முன்னாடி கண்ணை வச்சு அந்த பெச்சான் கோன் சொன்னேன் பாத்தீங்களா, அவனையுமே பயங்கரமா ஷூட் பண்ணிக்கிட்டே வரான் ரிவர்ஸ்லயே. இப்ப ரிவர்ஸ்லயே போய்கிட்டே அந்த கவசத்தையுமே ஆன் பண்ணி விட்டுறான். கவசத்தை ஆன் பண்ண அடுத்த செகண்ட் திரும்பவும் யூட்டன் அடிச்சு இவனுமே முன்னாடி ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கும் போது இங்க பாரு ஃபாஸ்டா அந்த ஸ்மோக்கை வந்து ஆன் பண்ணு அப்படின்னு சொல்றான். கேசுமே வந்து ஸ்மோக் ஆன் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஃபுல்லா வந்து புகையா ஆயிருது. அதனால பெச்சான் கோவுக்குமே எங்க போறோம் ஏது போறோம்னு கூட தெரியல. அவனுமே ஃபாஸ்டா போயிட்டு ஒரு இதுல இடிச்சு கார் 4 ரவுண்ட் அடிச்சு அந்த இடத்துலயே கார் கவுந்து போயிருது. சரி நம்ம ஹீரோ வந்து பெச்சான் கோவை கவுழ்த்து விட்டான், சரி போவான்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துல அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிடுறான். இவனுக்கு பின்னாடி வந்த எல்லா காருமே ரொம்பவுமே வேகமா போயிருது. இப்போ நம்ம ஹீரோவுமே காரை ரிவர்ஸ் எடுக்கிறான். அப்போ கேசுமே சொல்றான், இங்க பாரு காரை ரிவர்ஸ் எடுக்க கூடாதுன்னு சொல்றான். ஆனா காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா அந்த பெச்சான் கோ பக்கத்திலே நிக்கிறான். இப்போ அதே மாதிரி அந்த கார்ல இருந்து இறங்கி போறான். கார்ல இருந்து இறங்க கூடாதுன்னு சொல்றான். ஆனா இவ சொல்றத அவன் நம்ம ஹீரோ கேக்குற மாதிரியே கிடையாது. கார்ல இருந்து இறங்கி போயிட்டு அந்த பெச்சான் கோ பக்கத்திலேயுமே போயிடுறான். போனதுமே பெச்சான் கோவுமே சொல்றான், இங்க பாரு உன் ஒய்ஃபை நான் கொல்லவே இல்ல, உன் ஒய்ஃபை கொன்னதுக்கு காரணம் கெனிசி மட்டும்தான், அவ தான் கொல்ல சொன்னா, அதனாலதான் நான் உன் ஒய்ஃபை கொன்னேன், இல்லனா நான் உன் ஒய்ஃபை கொன்னிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. நீ வாய மூடு, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை அப்படியே அங்கேயே திருப்பி அவன் கழுத்தை உடைச்சு அந்த இடத்துல சாகடிச்சு போட்டு திரும்பவும் அந்த கார்ல இருந்து ரொம்ப வேகமா கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஜோவுமே ரொம்பவுமே வேகமா போய்கிட்டு இருக்கும் போது அவனுமே கத்தியை வந்து அழுத்துறான். ஆனா அழுத்துனதுமே அவன் துப்பாக்கி ஷூட் பண்ண மாட்டுது. அட என்னடா இது ஷூட் ஆக மாட்டுதுன்ட்டு அவனோட வழிகாட்டிட்ட வந்து கேக்குறான். தெரியல யாராவது முன்னாடி போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். யாரு முன்னாடி போயிருப்பா அப்படின்ற மாதிரி கேட்டதும் தெரியல எனக்கு தோணுச்சு சொன்னேன். என்னது தோணுச்சு சொன்னேன், உனக்கு என்ன தோணாலும் சொல்லுவியா அப்படின்ட்டு ஜோவுமே அப்படியே அவனை எத்தி வெளிதள்ளி விட்டுறான். அதே இடத்துல அவனுமே இறந்து போயிடுறான். இப்ப ஜோவுமே வந்து ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி
இன்னொரு வழிகாட்டியை ஏத்திட்டு அவங்களுமே ரொம்பவுமே வேகமா போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கெனிசின்னு சொல்லிருப்பல அவளுமே சொல்றா, இங்க பாருங்க ரெட் நாட்டை வந்து நீங்க ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் ஒரு பெரிய வண்டி, சரியாவுல வண்டி, அந்த வண்டியில எல்லாமே இருக்குது. பாமா இருக்கட்டும், புல்லட்டா இருக்கட்டும், துப்பாக்கியா இருக்கட்டும், ஆக மொத்தத்துல எல்லாமே இருக்குது. ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்குது. இத பார்த்ததும் அங்க உள்ளவங்க எல்லாருமே மறந்து போயிடுறாங்க. இப்ப கோச்சுமே மனசுல நினைச்சுக்கிறாரு, அட இந்த முட்டா நாய் இதுதான் இவ்வளவு நாள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாளா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாரு. இப்போ ரொம்பவுமே வேகமா போய்கிட்டு இருக்கும்போது 14K காருமே வந்து அந்த பெரிய ட்ரக்குக்கு பின்னாடி ஒரு சங்கிலில சிக்கி அந்த ஒரு காருமே மோசமா வெடிச்சு சதறுது. இது மாதிரி அந்த ட்ரக்ல இருந்து வர பாமா இருக்கட்டும், இது மூலியமா ஏகப்பட்ட காரு வெடிச்சு சதறியுது. அந்த ரேஸுக்கு வந்தவங்க எல்லாருமே ஆக மொத்தத்துல சோலி முடிஞ்சு. இப்ப லாஸ்டா இருக்கிறது நம்ம ஹீரோ. அதே மாதிரி அந்த ஜோன்னு சொல்லிருப்பேன்ல அவன் மட்டும் தான் இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவுமே சொல்றான், ஹாய் ஜோ, என்ன தெரியுதா, நான் தான் பிராங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓ நீயா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆமா நான் தான். இப்ப நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த ட்ரக்கை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஜோவா இருக்கட்டும் நம்ம ஹீரோவா இருக்கட்டும் இவங்க 2 பேருமே அந்த ட்ரக்குக்கு சைடுல வந்துட்டு அந்த கவசம் சொல்லி பாத்தீங்களா, பாதுகாப்பு கவசம், அந்த ஒரு பட்டனையுமே வந்து பிரஸ் பண்ணி விட்டு போயிடுறாங்க. பிரஸ் பண்ணதும் இந்த பெரிய ட்ரக்குக்கு முன்னாடி அந்த பாதுகாப்பு கவசம் வந்து நிக்குது. அந்த பாதுகாப்பு கவசத்திலே வந்து ஏத்தி அந்த ட்ரக்குமே 4 சுத்து சுத்தி கீழே விழுந்து ஆக மொத்தத்துல அந்த ட்ரக்கு ஆளு அடையாளமே இல்லாம வெட்டிச்சு சதறி போயிருது. இப்ப ஒரு வழியா 2வது ரவுண்டுமே முடிஞ்சிருது. இந்த ட்ரக்கை வெடிக்க வச்சுட்டோங்கிறதுல எல்லாருமே ரொம்பவுமே ஹாப்பியா இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல அந்த ஜோவுமே வந்துட்டு, பாருடா நீயும் பிராங்கும் அண்ணன் தம்பி நினைக்கிறேன், ஏன்னா 2 பேரும் வயசும் ஒரே மாதிரி இருக்குல்ல, அதான் கேட்டேன், மிச்சபடி வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறான். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த போலீஸ் ஆபீசருமே கெனிசி கிட்ட போயிட்டு, மேம் இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எய்ம வந்து கொன்னுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், என்னது எய்ம கொல்ல சொல்றீங்களா, அப்புறம் பிராங்க்கு என்ன போவோம், பிராங்க் யாருனாலும் போட்டுக்கலாம், பிராங்க பத்தி யாருக்குமே தெரியாது, அந்த முகமுடி தான் பிராங்க் அப்படிங்கும்போது யாருனாலும் வச்சுக்கலாம், நீ அவனை கொன்னுரு அப்படின்னு சொல்றா. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே அந்த ஜோ இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, இங்க பாரு ஜோ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் இடத்துக்கே நீ வந்திருப்பா அப்படின்ட்டு அவனை மதிக்காம அவன் சாட்டி அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். இங்க பாரு இந்த இடத்துல பிராங்கா இருந்தாலும் உன்கிட்ட கண்டிப்பா பேசியிருப்பான், உன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எதுவும் காட்டவும் மாற்றானுங்க. அதனாலதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா எதுவும் காட்டவும் மாற்றானுங்க. நான் என்ன பண்ணுவேன், நான் மன்னிச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த கெனிசியுமே எல்லா கைதிகளையும் வச்சு மீட்டிங் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல இந்த போலீஸ்காரங்க வந்து ஒரு பெரிய பாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோவோட காருக்கு அடியில வச்சிடறாங்க பாம். இப்ப அந்த சீன் அங்க கட் பண்ணிடுறாங்க. இப்ப 3வது ரேஸுமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப நம்ம ஹீரோவுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கெனிசின்னு சொல்லிருப்பேன்ல அவளுமே அவன் இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாரு நீ விடுதலையாக போறதுக்கான டாக்குமெண்ட் இதுதான், இதை வச்சு நீ விடுதலை ஆகிக்கலாம், ஆனா முக்கியமா இதுல ஜெயிச்சா மட்டும்தான் விடுதலை ஆக முடியும். இன்னொன்னு சொல்றேன், நீ வெளியே போயிட்டு நீ என்ன பண்ண போற, நல்லா கேளு, நீ வெளியே போயிட்டு என்ன பண்ண போற, உன் குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியுமா, இல்ல உன் குழந்தைய நல்லா தான் பாத்துக்க முடியுமா, இல்ல உன் குழந்தைய நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியுமா, நல்ல காலேஜ்ல படிக்க வைக்க முடியுமா, உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம், உன்னால எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கு மீறி உன் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசிட்டு போறா. அதாவது வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம ஹீரோ இந்த ரேஸ்ல வந்து தோத்துறணும், அததான் இப்படி வெளாவாரியா வெட்டி கதையா பேசிட்டு போய்கிட்டு இருக்காவா. இப்போ ரேஸ் ஸ்டார்ட் ஆனதுமே வந்து காருக்குள்ள உட்காந்துகிட்டு இருக்கும் போது கேசுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா, நீ இந்த ரேஸ்ல வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சா உன்னை தடுக்க சொல்லிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டதும் ஆஹா அப்படியா சொன்னா அப்படின்ட்டு அவனுமே வந்து நார்மலா இருக்கான். அப்போ அந்த கேசுமே நீ என்னனாலும் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்போ கார் ரேஸ்மே ஸ்டார்ட் ஆகுது. டெத் ரேஸ் ரவுண்ட் 3 தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஸ்டார்ட் ஆகும்போது அந்த லிசன் சொல்லியிருந்தேன்ல அவனுமே பாக்குறான் ஜோவோட காருக்கு மேல நிறைய ரஷ்யாவோட பாம்பெல்லாம் நிறைய இருக்குது. இதை பார்த்து மிரண்டு போயிடுறான், என்ன ரஷ்யாவோட பாம்பெல்லாம் கொண்டு வந்து இவங்க கார்ல வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ கார் ரேஸ் ஸ்டார்ட் ஆனதுமே 2 பேருமே வேகமா போறாங்க, செம்ம வேகமா போறாங்க. இவங்களுக்குள்ளேயே பயங்கரமா ஷூட் பண்ணிக்கிறாங்க யார் ஜெயிக்கிறதுல. இப்படியே ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்து கவசத்தை எடுக்கலாம் அமுக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம ஜோவோட காருக்கு மேல இருக்கிற பாம்பை வச்சு அந்த ஒரு கவசத்தையுமே வந்து அழிச்சிடறான். அட கொலகார பாவிங்களா எதுக்குடா கவசத்தை அழிச்சீங்கன்ட்டு இந்த பக்கம் கேஸ் வந்து புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. இப்போ 2 பேருமே ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கும்போது ஜோவோட காருக்கு மேல இருக்கிற பயங்கரமான ரஷ்யாவோட பாம்பெல்லாம் வச்சு நம்ம ஹீரோவுமே வந்து தாக்குறாங்க கரெக்டா வளையிற நேரத்துல. ஆனா நம்ம ஹீரோ அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். அந்த 2 பாம்புமே போயிட்டு அந்த செவத்துல பட்டு வெட்டிச்சு சதறி அந்த செவரே வந்து ஓட்ட விழுற அளவுக்கு வெட்டிச்சு சதறிடுது. வெட்டிச்சு சதறின அடுத்த செகண்ட் 2 பேருமே வந்து இவங்க போற ரூட்ல வளையாம ஜோவும் நம்ம ஹீரோவும் 2 பேருமே அந்த வெட்டிச்சு சதறி ஓட்ட உருவாச்சு பாத்தீங்களா, அது வழியா வெளியே தப்பிச்சு போயிடுறாங்க. அடங்க ஒய்யால என்னடா நடக்குதுங்கிற மாதிரி தான் கெனிசி மிரண்டு போய் பாக்குறா. அட இவனுங்க தப்பிச்சு போயிட்டாங்க, இப்போ ஆடியன்ஸ்க்கு இவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிரும், இப்ப எல்லா கம்ப்யூட்டரையுமே ஆஃப் பண்ணுங்க, எல்லா கம்ப்யூட்டரையுமே ஆஃப் பண்ணுங்க, எதுவுமே வந்து டெலிகாஸ்ட் ஆக கூடாது, விளம்பரத்தை போடுங்க அப்படின்னு சொல்றா. இப்ப வெளியே போனதுமே வந்து எல்லா போலீஸ்காரங்களும் இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேசுமே சொல்றா, இங்க பாரு நம்ம காரை விட போலீஸ் கார் வந்து ரொம்பவுமே வேகமா போகும், அதனால நீங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிரு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அப்ப இவங்களுமே ரொம்பவுமே வேகமா போய்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்ப ஜோவுமே சொல்றா, இங்க பாரு நம்ம போட்ட பிளான் கரெக்டா இருக்குது, பக்காவா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே வேகமா போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ
ஹீரோவோட கார்ல இருந்து எய்மே வந்து அப்படி அங்க இருந்து குதிச்சு தப்பிச்சிடுறான். இப்ப ஜோவும் எய்மும் இவங்க 2 பேருமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அங்க உள்ள கூட்ஸ் ட்ரெயின்ல ஏறி அவங்களுமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த காரை யாரா ஓட்டுறான்னு கேட்டனா நம்மளோட கேஸ் தான் ஓட்டுறா. அந்த பிராங்கோட ட்ரெஸ்ஸ நம்ம கேஸுமே போட்டுட்டு லாஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது மேல இருந்து வந்த ஹெலிகாப்டருமே நம்ம கேஸோட காருக்கு முன்னாடியே அந்த பெரிய பாம்பை போட்டு அந்த காரையுமே ஸ்டாப் பண்ணி வச்சிடறாங்க. இப்ப லாஸ்டா அந்த காரை விட்டு நம்ம கேஸுமே வந்து வெளியே எழுந்து வரா. ஆனா இவங்க எல்லாருமே அது பிராங்க், அது எய்ம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் பார்த்தா அது கேஸ். இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஜோவும் அதே மாதிரி எய்ம் இவங்க 2 பேருமே வந்து ஒரு காரை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஆப்போசிட்ல செம்ம வேகத்துல பயங்கரமா ஒரு கார் வேகமா வருது. அந்த கார்ல யாரா வரான்னு பார்த்தோம்னா ஃபாஸ்டா வந்துட்டு அந்த காருக்குள்ள இருந்து இறங்குறது யாருன்னு பார்த்தோம்னா நம்மளோட கேஸ் தான் இறங்குறா. இவளை பார்த்ததும் நம்ம ஹீரோ அதாவது எய்ம் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிட்டு ரொம்பவுமே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு நீ வெளியே வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா நான் வெளியே வரதுல ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுச்சு, அதனாலதான், மிச்சப்படி வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி சரி நீ இங்கேயே வெயிட் பண்ணு, உன்னை பாக்குறதுக்கு ஒரு பெரிய விருந்தாளி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே காருக்குள்ள போயிட்டு காருக்குள்ள இருந்து ஒரு குட்டி அழகான குழந்தை எட்டு வரான். அது செம்மையா இருக்கும். நீங்களே பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்குதா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த குழந்தை அழகா இருக்குதா இல்லையான்ட்டு. அந்த குழந்தை செம்ம அழகா இருக்குது. இதையுமே தூக்கிட்டு வந்துட்டு இதுதான் என் குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா, இது ஆனா பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இது பொன் குழந்தை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே சொல்றான். ஓ அப்படியா, செம்மையா இருக்கா குழந்தை, அழகா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அப்படியே போயிட்டு அந்த காரை எங்க வாங்கின அப்படிங்கிற மாதிரி ஜோவுமே வந்து அவட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் எய்மே என் குழந்தைய நான் நல்லா பாத்துக்கிறத விட என் குழந்தை எவன்டா நல்லா பாத்துப்பா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசுறான். அப்படியே இதோட இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வேற லெவல் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். தரமான படத்தை உங்களுக்கு இறக்கிருக்கேன். இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படம்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம போற ஒவ்வொரு படமும் உங்க மொபைல் தேடி உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். முக்கியமா இந்த படம் எப்படி இருந்ததுங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.